எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஜெஃப்ரினா ஸ்டெனி. நான் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு இருந்த ஒரு ஏக்கம் இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த குடி, டாஸ்மார்க்கு, போதை பற்றிய விஷயம். இதை பற்றியெல்லாம் யாராவது மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்களான்னு அடிக்கடி நினைப்பேன். இப்போ அது நிறைவேறிடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க, நம்ம நாஞ்சில்நாதமும் போதை நோய் நலப்பணி மையமும் இணைந்து இந்த இசை குறுந்தகடை உருவாக்கியிருக்காங்க. அதோ போதை நோய் நலப்பணி மையத்தோட இயக்குனர் வராங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஸ்டெனி. டாக்டர், மரணத்தை விட கொடுமையான இந்த குடியை பற்றி சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நீங்க முயற்சி செய்றீங்க. அதற்காக உங்களுக்கு ஒரு சிலையே வைக்கலாம். இனி இந்த பாட்டை கேட்குற யாரும் குடிக்கவே மாட்டாங்க. அப்படித்தானே டாக்டர்? உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு நிறைஞ்ச பாராட்டுகள். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த பாடல்களை கேட்குறவங்க எல்லாமே குடிக்க மாட்டாங்கன்னோ அல்லது குடிநோயிலிருந்து புது வாழ்வு பெற்று விடுவாங்கன்னோ சொல்ல முடியாது. ஆனால் யாரெல்லாம் கடவுளுடைய ஆற்றலையும் நல்ல தோழமை உதவியையும் நாடி வருகிறார்களோ அவங்க தான் குடிநோயிலிருந்து மீண்டு வர முடியும். ஏனென்றால் குடிநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுவின் முன்னால் தங்களுக்குள் சக்தி இழந்தவர்கள். அவர்கள் மதுவிலிருந்து வெளிவர சக்தி தேவை. ஏன் நம்ம அனைவருக்குமே இவை ரெண்டும் தேவைதானே? நீங்க சொல்றது புதுசா இருக்கே டாக்டர். கொஞ்சம் பொறுமையா இந்த பாடல்களை ஒவ்வொன்றா கேளு, உனக்கு புரியும். முதலில் இசை வடிவில் வரும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வழியாக இந்த சமூகம் போதையில்லா பாதையில் நடந்து புதிய பூமி படைக்க நடனமாடி இறைவனை வேண்டுவோமா? கலைமகளே உன்னை வணங்குகிறேன் நான், கலைமகளே உன்னை வணங்குகிறேன் நான், கலைமகளே. வாழ்வென்னும் வீணை கலை இழந்தே போதையின் பாதையில் சிதைகின்றதே. வாழ்வென்னும் வீணையை கலை இழந்தே போதையின் பாதையில் சிதைகின்றதே. குடிப்பவர் கூழம்பலை சொல்ல வந்தோ, குடிப்பவர் கூழம்பலை சொல்ல வந்தோம், குடும்பத்தின் கூமுரலை பகிர வந்தோம். இறைவா இறைவா உன் துணை நாடி சரணடைந்தோம். கலைமகளே 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 கலைமகளே. எத்தனை மனிதர்கள் மதியிழந்தே மதுவிற்கு அடிமை ஆகின்றனர். எத்தனை கனவுகள் விழிகளிலே மதுவின் மயக்கத்தில் மடிகின்றதே. குடியின் கோரம் தொடர்கின்றதே.
மருந்துவோர் வாழ்வே குலைகின்றதே, குடும்பம் தெருவிற்கு வருகின்றதே, மனைவியும் குழந்தையும் தவிக்கின்றதே. ஏன் இந்த நீலமை, இதில் என்ன பெருமை, தீராத மடமை, இது பெரும் கொடுமை. அரசின் சதியா, மதுதான் விதியா, இதுதான் கதியா, எங்கே மனிதா? வாழ்வென்னும் வீணை கலை இழந்தே, போதையின் பாதையில் சிதைகின்றதே. வாழ்வென்னும் வீணை கலை இழந்தே, போதையின் பாதையில் சிதைகின்றதே. குடிப்பவர் கூழம்பலை சொல்ல வந்தோம், சாகசனி சனித நித பாதவமாகம பனிச. குடிப்பவர் கூழம்பலை சொல்ல வந்தோம், குடும்பத்தின் கூமுரலை பகிர வந்தோம். இறைவா இறைவா உன் துணை நாடி சரணடைந்தோம். கலைமகளே 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 மலபடி காட்டிடு கலைமகளே. குடியினால் பிரச்சனைகள் வீதியிலே, தினம் வரும் மூளைச்சல் வீட்டினிலே, நிறைந்திடும் விரக்தி உள்ளத்திலே, தொலைந்திடும் நிம்மதி மொத்தத்திலே. போதையின் ஆதிக்கம் மாறாதோ, குடும்பத்தின் பாதிப்பும் தீராதோ. குடியெனும் காலனை பகட்டிடவே, போதை புழக்கம் ஒழிந்திடவே. கருத்துக்கள் கொடுத்தோ, விளக்கங்கள் கொடுத்தோ, குடியினை தவிர்த்திட தோழமை கொடுத்தோ. வாசல் திறக்கும், வாழும் சிறக்கும், குடியினை தவிர்ப்போ, புது வழி நடப்போ. போதையில்லா பாதையிலே நடந்திடுவோம், நலமான குடும்பம் அமைத்திடுவோம், வளமான உலகம் படைத்திடுவோம். மனிதர்